வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் பிப்ரவரி 12 இன்றைய சிந்தனை தலைப்பு நல்வரம். வரம்னா நம்ம நேற்றைய சிந்தனையிலே எடுத்துக்கிட்டோம். அதாவது உருவக்கடவுளர் முன்னாடி பக்தி மார்க்கத்தில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு இன்னும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்போம். அதுதான் வரம் வேண்டுவது அப்படின்னா. அது மாதிரி என்கிட்ட நிறைய பேர் அந்த இதுங்க சங்கல்பம்னா என்னங்க புரியல. அந்த வார்த்தைகள் நம்ம சாதாரணமாக கலோக்கியல்னு சொல்லக்கூடிய உலகியல் மெட்டீரியலிசத்தில் பயன்படுத்தாத சொற்களாக இருக்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். தவம் முடிவில் சங்கல்பம் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னங்க சங்கல்பம்னா அப்படிம்பாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறது. பக்தி மார்க்கத்தில் கடவுள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என் மகனுக்கு வேலை வேணும், என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல மாப்பிள்ளை வரணும், எனக்கு வீடு கட்டணும், கார் வாங்கணும், 5 ஃபேக்ட்ரி வேணும், 7 அது வேணும், இது வேணும், என்னென்னலாம் சொல்லி கேட்குறீங்க. உடல் நலமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிலாம் கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கை வசதிகளை எங்கேயோ இருந்து பெறுவதாக நினைத்து கொண்டு நீங்கள் கேட்குறீங்க. அந்த உருவ கடவுளர்கள் இதையெல்லாம் நிறைவேற்றுறதில்ல. உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தை தன்னம்பிக்கையை தட்டி எழுப்புறீங்க. அதுக்கான ஒரு சங்கல்பம் அப்படிங்கிறது ஆட்டோ சஜஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எண்ணத்தில் அழுத்தம் கொடுக்குறோம், கருத்தேற்றங்கிற முறையில் என்று அவர்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறது வழக்கம். அதுபோல் இன்றைய சிந்தனையில் மகரிஷி சொல்கிறாரு பாருங்க, தவம் முடிவில் நம்மளே தவம் செய்கிற தவசிகளாகி போயிட்டோம், இறை உணர்வாளர்களாக இருக்கிறோம், அறநெறி சார்ந்து வாழ்கிறவங்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சங்கல்பங்கிறது தேவைதானா சுவாமிஜி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் கேள்வி கேட்பாங்க. அதை மகரிஷி சொல்லுவாங்க. கேள்வி கேட்டு விடை பெறலை அப்படின்னாக்கா அந்த இடத்துல அறிவின் பயணம் நின்று போயிடும். அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு தாக்கம் கேட்குறாங்கன்னா அதுக்குரிய அளவில் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது அப்படிம்பார் மகரிஷி. அதுபோல் நமக்கு இந்த உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இந்த 5 கட்டாயம் தேவை. ஏன் பல பிறவிகளில் கொண்டு வந்த வினா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அத்தனை இன்னைக்கு உடல் நோய், மனக்குழப்பம், வாழ்க்கை சிக்கல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த நிமிஷம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷம் என்ன வேணாலும் நடக்கும். வருமுன் காத்தல் நலம்ங்கிறதான் மனவளக்கலையில் மகரிஷி கொடுத்த ஒரு அற்புதம். எந்த ஒன்றையும் வந்த பிறகு நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்காம வர்றதுக்கு முன்னாடியே காத்துக்கொள்வதற்கான 6வது அறிவு நம்மகிட்ட இருக்குது. எங்கேயோ போய் எந்த கடவுள்கிட்டயோ போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ முதல்ல உடல் நலம் வேணும். நம்ம எவ்வளவு வசதியானவங்களாகவும் படித்தவங்களாகவும் பண்புள்ளவங்க எப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மளை 1000 பேர் பாராட்டக்கூடிய நிலையில் இருந்தாலும், இல்லை உலகத்துக்கே நாம் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட அதையெல்லாம் அனுபவிக்கணும்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, அமைதியாக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியம் வேணும். உடல் நலம் இல்லைன்னா இதெல்லாம் என்ஜாய் பண்ணவே முடியாதே. சரிதான், உடல் நலம்னு வார்த்தையில் சொல்லிட்டா தீர்ந்து போச்சா? ஒவ்வொரு செல்லுலையும் சிற்றறையிலையும் பதிவாகுது. எந்த ஒன்றும் என்னன்னா மட்டும் முடியாது, அதற்கான செயல் வேணும். அதுதான் உடலுக்குரிய உடற்பயிற்சி. வந்த நோய் நீங்கவும் இனிமே வியாதி வராமல் காத்துக்கொள்ளவும் நம்முடைய குருமகன் நமக்காக அவருடைய மருத்துவ அறிவை கொண்டு வடிவமைச்சு வச்சுருக்கார். அதை செய்யணுங்கிறத தூண்டி விடும் அந்த செல்லுக பதிய. அதனால தான் ஒன்றை சார்ந்து ஒன்றாக, ஒன்றுக்கு ஒன்று உதவியாக உடல், உயிர், மனம், இந்த 3க்குமான பயிற்சி முறைகளை மகரிஷி மனவளக்கலை யோக பயிற்சியில் வடிவமைச்சார். அடுத்து பார்த்தோம்னா நீள் ஆயுள். எல்லாரும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். எதுக்கு? இன்னும் கொஞ்சம் சொத்து பத்து சேர்த்து வச்சுட்டு இன்னும் நிறைய பாவப்பதிவை சேர்த்து வச்சுக்கிறோங்க. அப்படி இல்லை. எத்தனையோ பிறவிகளில் கொண்டு வந்த வினையெல்லாம் இந்த பிறவியில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அற்புதங்களை கொண்டு அதுலேருந்து பழிச்செயல் பதிவுகள்லேருந்து விடுபடணும். பாதியில் செத்து போயிட்டோம்னா மீண்டும் ஒரு பிறவி எடுக்கணும். பிறவிகள் தோறும் துன்பம் தான். ஏன்னா அங்கே நம்ம உடலில், ஆன்மாவில், கருமையத்தில் இருக்கக்கூடிய பழிச்செயல் பதிவுகளுடைய விளைவுகள் அவ்வப்போது வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ துன்பம் தான் வரும். அதனால் அந்த துன்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்க பிறவித்தலை அறுபடணும். அதுக்கு நீண்ட ஆயுள் வேணும், இடையில செத்து போயிடக்கூடாது. சரி, நீண்ட ஆயுள்னா வெறும் வார்த்தையா? அதுக்கு தான் சித்தர்களுடைய அரிய கலையை, காய்கல்ப கலையை மகரிஷி எளிய முறை பயிற்சிகளாக்கி அது செய்து கொண்டே வரும்போது உயிர் வலுவாகுது.
உயிர் சக்தி குறையாமல் இருக்கிற வரைக்கும் உடல் இயக்கம் மன இயக்கம் சரியாக இருக்கும் என்ற வகையில் அதையும் நம்ம ஒரு சங்கல்பங்கிற முறையில் அந்த எண்ணத்தில் அழுத்தம் கொடுக்குறோம். அதை கையெழுப்பு பயிற்சி செய்யணும்னு தூண்டுவிக்கும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு. நிறை செல்வங்கிறது நாட் ஒன்லி துட்டு, பணம் மட்டுமல்ல. எல்லாரும் செல்வம்னா பணம்னு தான் பணக்காரர் ஆகிறது அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. பிள்ளை செல்வம், கல்வி செல்வம் அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் மகரிஷி ஒரு கணக்கீடு பண்ணி மணமக்களை வாழ்த்துறார். 16 பேர்கள்ன்றார். அதுதான் நிறை செல்வம். அதில் குறை இருக்கக்கூடாது, நிறைவாக இருக்கணும். இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரும் 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறுவீர்னு அந்த மணமக்களை வாழ்த்தக்கூடிய கவியில் சொல்லுவார். அதுபோல் நமக்கு இதெல்லாம் நிறை செல்வம். எந்தெந்த காலகட்டத்தில் எது வேணுமோ அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வினைகளை கழித்து கொண்டு இந்த உடல் உயிர் மனம் இணக்கத்தோடு இருக்கணும், இனிமையாக இருக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி இனிமையாக அனுபவிச்சு வாழணும்னாக்க இந்த செல்வங்கள்லாம் நமக்கு தேவையாகத்தான் இருக்குது. உயர் புகழ்ன்றோம். இந்த புகழ் என்பது நாம விரும்பி பெறுவது அல்ல. நம்ம நல்லவர்களும் வல்லவர்களுமாக இருக்கும்போதே நம்ம செய்யக்கூடிய செயல்களெல்லாம் நமக்கும் பிறருக்கும் நன்மை தரத்தக்கதாக விளைவாகத்தான் வரும். அப்படி வரும்போது அதுதான் மகிழ்ச்சி நமக்கு தவ முடிவில் 2 ஒழுக்க பண்பாடுன்னு வச்சுருக்கார். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அந்த துன்பம் நீக்கிறதுக்கான ஒரு உதவிகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும்னா அங்கே உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம் இதெல்லாம் இருக்கணும். நம்ம நிறைவாக இருந்தால் தான் மற்றவங்களுடைய துன்பத்தை நீக்க முடியும். தான் உயரவும் மற்றவர்களை உயர்த்தவும் வல்லது மனவள கலைங்கிறார் மகரிஷி. இப்போ அந்த வகையில் அந்த புகழான வாழ்க்கைங்கிறது பிறருடைய உடலாலோ மனதாலோ பொருள் தொழிலோ எந்தெந்த வகையில் துன்பத்தை ஆளாக இருக்காங்களோ அதை நம்மகிட்ட இருக்கக்கூடியதை கொடுத்து நிறைவே அந்த துன்பத்தை நீக்கும் போதே அந்த ஆன்மா ஒரு மலர்ச்சி அடையுது. அங்கே உள்ளம் ஒரு மலர்ச்சி ஏற்பட்டு ஒரு பாராட்டு அதுதான் புகழ் என்பது. அப்படி வரும்போது அதுதான் தோன்றி புகழோடு தோன்று அதுலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுனார் வள்ளுவர் பிறந்தார். அப்போ புகழான வாழ்க்கை வாழணும்னா நம்ம உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமானவர்களாக மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமையும் துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவியை வாழணும். அதுதான் நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். புகழான வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதுபோல் நம்ம வாழணும். அதுக்கு மனவளக்கலை யோக பயிற்சி தான் உதவியாக இருக்குங்கிறார் மகரிஷி. அடுத்து பார்த்தோம்னா உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம்ங்கிறார். மெய் ஞானம்னா ஞானம் என்றால் பொதுவாக நம்ம அறிவுன்னு சொல்கிறோம். ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா அறிவை அறிவால் அறிந்த தெளிவு தான் உண்மையான அறிவு, மெய் ஞானம்ங்கிறார். ஏன்னா நமக்குள்ளாக உடலுக்குள் உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை நம்ம உணர்கிறோம். அதே போல் எல்லா மனிதர்கள்லேயும் அதே மாதிரி அந்த அறிவு தான் தெய்வமாக இருக்குது. அதே தெய்வம் ஜீவன்களில் மனமாக இருக்குது. அதே தெய்வம் ஷடப்பொருள்களில் அதன் தன்மையாக இருக்குது. இந்த உண்மைகளை விளங்கி கொண்டு சாதகங்களை நம்முடையதாக்கி கொள்ளணும்னா ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை உணரக்கூடிய மேன்மை பொருள் மனமாக நம்ம மனிதனில் தான் இருக்குது. அப்போ அந்த மனதை உயர்த்தினால் மட்டில்லா என்பமா, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமா. மெய்ஞானம் இருந்ததுன்னா மனம் எப்போவும் உயர்ந்து கொண்டே இருக்கும். எப்பவும் நாமளும் வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். அந்த அளவுக்கு அந்த 6வது அறிவுடைய திறன் உயரணும். அப்போ அப்படி தன் வாழ்த்துங்கிறத போடும்போதே இப்போ பிறரையும் நம்ம இருக்க போகிற நாட்கள் மிக குறைந்த நாட்கள் தான். அந்த நட்பு நாளும் நீடிக்கணும், இணக்கம் இருக்கமடையணும்னாக்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்த பழகுங்கன்ட்டார் மகரிஷி. இதுதான் வரம்ங்கிறத எங்கேயோ போய் யார்கிட்டயோ கேட்கறதில்ல, நம்ம எண்ணத்தில் உயர்த்திக்கிட்டே இருக்கணும். அது வெறும் வாழ்க வளமுடன்னு வாழ்த்தாமல் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்று அந்த சங்கல்பத்தோடு சேர்த்து அவங்கள வாழ்த்த நம்மிலும் மற்றவர்கள் உயர்வடையணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் எப்போ வரும்னா இறை உணர்வு பெற்ற நிலையில் வரும். அதனால தான் தவ முடிவில் தன் வாழ்த்து முடிச்சுட்டே குடும்ப நல வாழ்த்துக்கள். இன்னும் நம்ம உடன் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம வினைகளை கழித்துக் கொள்வதற்கு கிடைத்த ஒரு உதவி தான். எந்த இடத்துலையும் பிணக்கின்றி இணக்கத்தோடு இருப்பதற்கு இந்த சங்கல்பத்துடன் கூடிய வாழ்த்தை நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்நாள் முழுவதும் இனிமையாக மகிழ்ச்சியாக மற்றவங்களோட இணக்கமாக வாழணும். இதுதான் நம்ம பெற வேண்டிய வரம். அது எங்கேயோ போய் பெறதில்லை, நம்மகிட்டே இருக்கு எல்லாம்.
அப்படிங்கிற தவத்தில் நம்ம உணர்கிறோம். தவத்தில் உணர்ந்ததை மற்றவர்களுக்கும் உணர்த்துவதற்கு இந்த வாழ்த்து என்பதையும் சங்கல்பம் என்பதையும் நம்ம எப்போவுமே பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அந்த இனிமையான வாழ்க்கையானது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பாற்றலை ஏற்படுத்தும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நம்மை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளை மகரிஷி மனவளக்கலை யோக பயிற்சிகள் மூலமாகத்தான் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால் தொடர்ந்து நாம் எல்லோரையும் வாழ்த்துவோம், நாமும் வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம் என்று இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்வோம். வாழ்த்து.